இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டு ஆனால் பரிதாபமாய் தங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அடையாளமே உங்களுக்குள்ளே ஹோப்பா இருக்கிற கிறிஸ்து தான். என்று நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தீர்களோ, யூ ஆர் ஃபுல் ஆஃப் ஹோப். என்ன உங்களுக்கு கை கொடுக்கலன்னா கூட, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த கிறிஸ்துவை சேராதவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு வெளியேயும் ஹோப் இல்லை, உள்ளே ஹோப் இல்லை. ஆனா நமக்கு அப்படி இல்லை, உள்ள ஹோப் இருக்கு ஃபர்ஸ்ட். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், வெளியேயும் எல்லா ஹோப்பா மாறும். உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? சூழ்நிலையில் தான் ஹோப், அறிகுறிகளை வைத்துதான் ஹோப், பேங்க் பேலன்ஸை வைத்துதான் ஹோப். அதெல்லாம் பாதகமாக இருந்தால் ஹோப்பே இல்லை பிரதர் சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அறிகுறியும் அல்ல ஹோப்பு. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உள்ள இருக்கிற கிறிஸ்து தான் ஹோப்பு. கிறிஸ்துவை சேராது இருக்கும் பொழுது you are hopeless people. ஆனால் கிறிஸ்துவை சேர்ந்த பிற்பாடு உங்களுடைய அடையாளமே மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய அடையாளத்தை அவர் மாற்றி இருக்கிறார். என்ன அடையாளம்? we are full of hope. ரோமர் 4:18 வாசிப்போம். ரோமன்ஸ் chapter 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையிலே நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட, எல்லாரும் சொல்லுங்களேன், நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். திரும்ப சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து, நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆமென். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும். ரோமன்ஸ் 4:18 இங்கிலீஷ்ல போடுங்களேன். NIV, இது நல்லா தான் இருக்கு. NIV போடுங்க. Against all hope Abraham in hope believed and so became the father of many nations. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். Against all hope Abraham in hope believed. ஆமென் சொல்லுங்களேன். இல்ல ரெண்டு ஹோப் சொல்லி இருக்கிறது. ஒன்று உலகம் கொடுக்கிற ஒரு ஹோப், இன்னொன்று உலகம் கொடுக்காத ஒரு ஹோப். ஆமென் சொல்லுங்களேன். உலகம் ஆபிரகாமுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்து கொண்டே இருந்தது. என்ன ஹோப்பு? வயசாயிருச்சு, காலம் முடிஞ்சிச்சு, இனி உனக்கு குறித்தது எதுவும் நடக்க போறது இல்லை, அவ்வளவுதான் உனக்கான திட்டம், அவ்வளவுதான் உனக்கா எழுதப்பட்ட கதை, இவ்வளவுதான் உன்னுடைய ஓட்டம், இதுக்கப்புறம் புதுசா பெருசாலாம் ஒன்றும் நடக்க போறது இல்லை, அவங்கள பாரு இவங்கள பாருன்னு உலகம் ஒரு கதையை, ஒரு ஹோப்பை சொல்லிட்டே இருக்கு. ஆபிரகாம் அந்த ஹோப்புக்கு எதிர்மறையான இன்னொரு ஹோப்பை அனுபவிக்கிறான். அது என்ன ஹோப்புன்னு கேட்டா, அதெல்லாம் பொய்யாகும், உனக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் அதை செய்ய வல்லவர், அதை செய்து முடிப்பா. நல்ல பலமா கைதட்டுங்க. உலகம் ஒரு ஹோப் கொடுக்கிறது. ஆபிரகாமுக்கு அந்த ஹோப்பை எதிர்த்து நிற்க இன்னொரு ஹோப்பும் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் this hope is your identity. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவானவர் நாம் அவரை சேராதிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 2:14 என்று நினைக்கிறேன். 2:14. Ephesians chapter 2. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், இப்ப இல்ல, அக்காலத்திலே அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும், ஹோப்லெஸ், நம்பிக்கையே இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள்
இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமான. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளுமே இப்ப நமக்கு உண்டாயிருச்சு. என்னெல்லாம்? ஒன்று, நாம் இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு உட்பட்டவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், நாம் இந்த தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகள். நாலாவது முக்கியமான ஒன்று, நம்பிக்கை உள்ளவர்கள். ஆமென். யூ ஆர் ஹோப்ஃபுல் பீப்புள். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள பயங்கர ஹோப் இருக்கு. யூ ஆர் வெரி ஹோப்ஃபுல் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லுதா ஹோப்லெஸ் அப்படி சொல்லுதா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், யூ ஆர் ஃபுல் ஆஃப் ஹோப். யூ ஆர் ஹோப்ஃபுல். எந்த சூழ்நிலையில் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் யூ ஹேவ் a lot of hope. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிறிஸ்துவை சேராது இருக்கும் பொழுது யூ ஆர் ஹோப்லெஸ் பீப்புள். ஆனால் கிறிஸ்துவை சேர்ந்த பிற்பாடு உங்களுடைய அடையாளமே மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய அடையாளத்தை அவர் மாற்றி இருக்கிறார். என்ன அடையாளம்? we are full of hope. ஆமென் சொல்லுங்களேன். நாம் நம்பிக்கை நிறைந்தவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவை சேர்ந்த பிற்பாடும் நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக தோற்றம் அளித்து நம்பிக்கை இல்லாதவர்களாக பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டு திரிவீர்கள் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். என்னத்த எங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். எப்படி போகுது? ஏதோ போகுது. அது உங்கள் அடையாளமே அல்ல. நீங்கள் அந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணம், நீங்கள் சார வேண்டிய ஹோப்பை சாராம சாரக்கூடாத ஒரு ஹோப்பை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். There are two hopes, people. There are two hopes. One hope that the world gives you, that the situation gives you. இந்த உலகம் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை, இந்த சூழ்நிலை சுற்றி இருக்கிற சூழ்நிலை கொடுக்கிற நம்பிக்கை, வாய்ப்புகள் கொடுக்கிற நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். சரீரம் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் அதை எதிர்க்கிற, அதை மேற்கொள்ளுகிற, அது செய்யலைன்னா கூட செய்ய வைக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது தேவனிடத்தில் உண்டாகிற நம்பிக்கை. கைதட்டி தேவனை. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட சாட்சியை நீங்கள் கவனித்து பாருங்கள். against all hope Abraham in hope believed. ஆமென் சொல்லுங்களேன். against all hope அப்படின்னா ஒரு 10,000 பேர் ஆபிரகாமை பார்த்து சுத்தி இருந்து, நடக்காதடா, வயசாயிருச்சுடா, முடிஞ்சு போச்சுடா, அவ்வளவுதான்டா, சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க, சுத்தி இருந்து ஏளனமாய் பேசுகிறார்கள். he has 10,000 sounds around him. 10,000 துர்ச்செய்திகள் அவனை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி ஹோப் கொடுக்கிற ஒரு ஹோப்பை அவன் பற்றியிருந்தான். ஆமென் சொல்லுங்க. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். And that hope was his strength. அந்த நம்பிக்கை அவனுக்கு பலமாக இருந்ததனால் against all that hope Abraham in hope believed. ஆமென் சொல்லுங்களேன். against all that hope Abraham in hope believed. அது என்ன மாதிரி நல்லா கவனிங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு சத்தியம். அடுத்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா 19 வசனம் 4:19, அவன் சொந்த சரீரமே அவனுக்கு எதிர்மறையான ஹோப்பை கொடுத்துட்டு இருந்துச்சு. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனது, சாருடைய கற்பம் செத்து போனது. அது ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருந்துச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா? இனிமே வாய்ப்பில்லை, இனிமே நடக்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் ஆபிரகாம் அதை எண்ணாமல் இருந்தான். நான் இதை எண்ண மாட்டேன். நான் ஒரு மனிதனை ஆராதிக்கவில்லை. நான் ரட்சிக்க திராணி இல்லாத ஒரு மனிதன் நம்பி நிற்கவில்லை. நான் எல் ஷடாய் என்ற நாமம் உடையவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. உங்க
கைகள் குறுகலப்பா, உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஓ, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைதான் சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, என்னை நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, என்னை நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. காரணம் புரியலையா? அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடிப்பே. உங்க கைகள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாத எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாத எதுவும். இயேசுவால். சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் ஆபிரகாமுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டி கொண்டே இருந்தது. அவன் சொந்த சரீரமே அவனுக்கு ஒரு ஹோப் கொடுத்துட்டு இருந்துச்சு. என்ன ஹோப் தெரியுமா? உன் ஏஜ் இவ்வளவு, எவ்வளவு நாட்கள் நீ எதிர்பார்த்திருந்தாய், எத்தனை வாய்ப்புகளை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாய், எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், உனக்கு அது எதுவுமே நடக்கல, இனிமையா நடக்க போகுது என்று ஒரு ஹோப்பை கொடுத்து கொண்டே இருந்தது. எதிர்மறையாக இன்னொரு ஹோப்பு அவனுக்குள்ளே வந்தது. என்ன ஹோப் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர். He who has promised is able to fulfill it. ஆமென் சொல்லுங்களேன். The hope Abraham enjoyed was stronger than the hope that came from the negative. ஆமென் சொல்லுங்களேன். நெகட்டிவ்ஸ்ல இருந்து வந்த ஹோப்பை விட இந்த ஹோப் பலமா இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அது என்னங்க ஹோப்பு? ஆபிரகாம் என்ன பைபிள் வாசித்தாரு? யோசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன பைபிள் இருந்தது சொல்லுங்க பிரதர். NKJVயா, ESVயா, ஆம்பிளிஃபைட் பைபிள் வாசித்தாரா? என்ன பைபிள் வாசித்தார் ஆபிரகாம்? கொலோசியர் 1:25 வாசிப்போம். Colossians chapter 1 verse 25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இந்த மிஸ்ட்ரி பைபிள் இல்லாத காலகட்டத்தில் என்ன மிஸ்ட்ரி? எப்படி அந்த ஹோப் அவனுக்கு வந்தது? எந்த பைபிளை படித்தார்? எந்த சத்தத்தை கேட்டார்? எப்படி? how did Abraham enjoy that hope? தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். என்ன ஹோப்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்த நல்ல பலமாய் தட்டி இருக்கணும். உங்களுக்கு புரியல, அதனாலதான் இப்படி தட்டுறீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியல, அதனாலதான் நீங்க உங்களுக்கு தட்ட தெரியல. பேசுவது வேதாகமத்தை is not to discount the Bible,
வார்த்தையினால தான் நாம் இந்த வெளிச்சத்தை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வரப்பிரசாதம். அந்த நாட்களில் அவர்களுக்கு இல்லாதது. நம் மனக்கண்களை பிரகாசிப்பிக்க கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான கருவி. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நான் சொல்ல வருகிற கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த நாட்களில் புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று, வாட் வாஸ் தட் ரிச் க்ளோரி, ரிச்னஸ் ஆஃப் தட் க்ளோரி, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். என்ன ரகசியம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, ஹோப் ஆஃப் க்ளோரியாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ளே ஹோப்பா இருக்கிற அந்த கிறிஸ்து தான் அன்று அவர்களுக்குள்ளே ஹோப்பா இருந்தார். இன்று உங்களுக்குள்ளே ஹோப்பா இருக்கிற இந்த கிறிஸ்துவை அன்று அவர்கள் ஹோப்பாக அனுபவித்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு அனுபவித்தார்கள் என்றால், உலகத்தில் இருப்போனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்ல. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டு ஆனால் பரிதாபமாய் தங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அடையாளமே உங்களுக்குள்ளே ஹோப்பா இருக்கிற கிறிஸ்து தான். என்று நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தீர்களோ, யூ ஆர் ஃபுல் ஆஃப் ஹோப். ஆமென் சொல்லுங்களேன். யூ ஆர் அ பர்சன் ஃபுல் ஆஃப் ஹோப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃபுல் ஆஃப் ஹோப். எப்படிப்பட்டவர்கள்? ஆமா, என்ன உங்களுக்கு கை கொடுக்கலன்னா கூட, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அந்த கிறிஸ்துவை சேராதவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கு வெளியேயும் ஹோப் இல்லை, உள்ளே ஹோப் இல்லை. ஆனா நமக்கு அப்படி இல்லை. உள்ள ஹோப் இருக்கு ஃபர்ஸ்ட். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், வெளியேயும் எல்லா ஹோப்பா மாறும். ஆமென். அவர்களுக்கு வெளியே ஹோப் இல்லை, அவங்களுக்கு உள்ளேயும் ஹோப் இல்லை. நம்மளும் அப்படித்தான் இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். எப்படி இருந்தோம் கேட்டா, கிறிஸ்துவை சேராதவர்களாக இருக்கும் பொழுது நாமும் ஹோப்லெஸ். ஆங்கில வேதாகம் அப்படித்தான் சொல்கிறது. வாசிங்க கொலோசியன்ஸ் சாப்டர் 2 verse 14. Sorry, Ephesians chapter 2, எபேசியர் 2:15. Remember that at that time you were separate from Christ, excluded from the citizenship in Israel, and foreigners to the covenant of the promise, without hope and without God in this world. You were without hope என்று சொல்லியிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். இன்று நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தபடினால் you are with hope. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து, you are with hope. நீங்கள் நம்பிக்கை நிறைந்தவர்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை தெரியுமா? ஏதோ வாழ்க்கை எப்போதுன்னு சொல்ற அந்த நம்பிக்கை இல்லை. நீங்கள் மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவானவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் நம்மளுடைய டார்கெட். நம்ம ஒவ்வொரு இந்த சத்தத்தை கேட்கிற, இதை பார்க்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் நான் சொல்ல விரும்புவது, you have a target where you have the Christ in you who is the hope of glory. மகிமையின் நம்பிக்கையா கிறிஸ்து. ஏதோ நான் பாத்திரம் கழுவுறதுக்கு, சமையல் பண்றதுக்கு, ஏதோ நான் அப்படி மாசத்தை ஓட்டுறதுக்கு, ஏதோ கடனை கட்டி வாழ்றதுக்காக அல்ல, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாக. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் வெளிச்சத்தை தேடி ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பா. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன ஹோப் இது? திஸ் இஸ் கிரைஸ்ட் இன் யூ. கிறிஸ்துவானவர் உங்கள் ஹோப். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து, கிறிஸ்துவானவர் தான் உங்க நம்பிக்கை. உங்க வேலை இல்லை உங்க நம்பிக்கை, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்லை உங்க நம்பிக்கை, உங்க பேங்க் பேலன்ஸ் இல்லை உங்க நம்பிக்கை, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் உங்க நம்பிக்கை. கிறிஸ்துவானவர் நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், கிறிஸ்துவானவர் எனக்குள். சொல்லுங்க, எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாய், எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாய், எனக்குள்
இருப்பதே அந்த ரகசியம். இட்ஸ் எ மிஸ்ட்ரி. ரகசியம்னு தமிழ் சொன்னாலும் இது ஒரு புதிர், புரியாத ஒரு புதிர். இது புரியாது, ஆனா இதை அனுபவிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சிலதை புரிய வைக்க முடியாது, சிலதை அனுபவிக்கத்தான் வைக்க முடியும். அனுபவிக்கிறவங்க புரிய விரும்ப மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். You need to experience this. Your hope, Christ in you is the hope. Who is your hope? Christ. What is your hope? Christ. என்ன நம்பிக்கையுடைய எதிர்காலத்தை நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க? இவ்வளவு கடன் வச்சிருக்க, கிறிஸ்துவானவர். இவ்வளவு பாதகமான சூழ்நிலை இருக்க, கிறிஸ்துவானவர். எதிர்காலத்தில் என்ன வாய்ப்பு இருக்குன்னு நீ எல்லாம் இதை செஞ்சுக்கிட்டு இருக்க, கிறிஸ்துவானவர். இத்தனை நாள் நடக்கல, இனிமே என்ன நடந்துட போகுதுன்னு நினைக்கிற, கிறிஸ்துவானவர். மகிமையின் நம்பிக்கையா ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், வாய்ப்பு இழந்தவர்கள், வாழ்க்கையை தொலைத்தவர்கள், நிறைய இழந்தவர்களுக்கு, சோர்வுக்குள்ளாக கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், you have a hope of glory. Christ in you is the hope of glory. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். நல்ல பலமாய் தலைக்கு மேல கைதட்டி தேவனை இந்த உலகத்தோடு ஒரு ஒத்த வேஷம் தரிப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. உலகம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது? சூழ்நிலையில் தான் ஹோப், அறிகுறிகளை வைத்துதான் ஹோப், பேங்க் பேலன்ஸை வைத்துதான் ஹோப். அதெல்லாம் பாதகமாக இருந்தால் ஹோப்பே இல்லை பிரதர்ன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அறிகுறியும் அல்ல ஹோப்பு. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உள்ள இருக்கிற கிறிஸ்து தான் ஹோப்பு. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவானவர், I am full of hope. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களும் இன்று ஹோப்லெஸ்ஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், they have still not identified their source for hope. ஏன் என்று கிறிஸ்துவை சேர்ந்த பின்பாகும் எப்ப பாரு அப்படியே பரிதாபமா ஒருத்தர் வந்து பார்த்த உடனே என்ன பண்ணணுமா? உங்களை பார்த்து பரிதாபப்படுகிறவர்கள் உங்களுக்காக இறங்கி செய்வார்களா? டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப். நிறைய பேர் அப்படி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பரிதாபமாக தோற்றமளிக்கிற ஒரு கிறிஸ்தவன் அவருடைய நாமத்துக்கு தூஷணம் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒருவேளை நெருக்கத்தில் இருந்தா கூட, எப்பக்கம் நெருக்கப்பட்டோம் நான் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவடைவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம யாராவது இப்படி இருக்காங்கனாலே அவங்க ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். ஒன்று அறியாமையாக இருக்க வேண்டும், இல்லை மாய்மாலமாக இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு பாத்திரம் கனமான பாத்திரமாக நடக்க வேண்டும். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள் இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலம். யார் இவர்? அடித்து கோர கோரையாக அவருடைய சரீரத்தை உளப்பட்ட நிலத்தை போல மாற்றிவிட்டார்கள். நீர் யூதருக்கு ராஜாவை, ஆம் நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், கம்பீரமாய் சொன்னவர் இன்று உங்களுக்குள்ளே எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். கை தட்டி தேவனை You should walk like a king and a priest. You should walk like a royal priest. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை? வெளி உள்ள நம்பிக்கை இல்லை, எனக்கு உள்ள இருக்கு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கிறிஸ்துவானவர். ஏன் இந்த அடையாளத்தை தொலைத்து, அதாவது அடையாளத்தை புரிந்து கொள்ளாமல் அடையாளத்தை மறுதலித்து வாழுகிறார்கள் என்றால் இந்த கிறிஸ்துவை அனுபவிக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். 42ஆம் சங்கீதம் ஒரு அற்புதமான சங்கீதம். 42:1 நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். 42 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா
தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். சூழ்நிலையை சொல்லுகிறார், கவனிங்கள். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன்னை நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களுடைய கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் எதை நினைக்குகிறார்? சூழ்நிலையை நினைக்கிறார், சுற்றி இருக்கிறதை நினைக்கிறார். சுற்றி பேசுகிறவர்கள் கொடுக்கிற நம்பிக்கை, உன் தேவன் எங்கப்பா, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறார்கள். அந்த நம்பிக்கையை சாருகிறேன். அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை, கடவுள் என் கூட இல்லை போல, தேவன் இருந்தா ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறனால கண்ணீரே என் உணவாக மாறிவிட்டு, என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முந்தி நான் நடக்கும்போது எல்லாம் ஹாப்பியா, நாங்கள் கோயிலுக்கு போகும்போது எவ்வளோ ஜாலியாக போவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அடுத்து சொல்ல, என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய் சொல்லிட்டு இப்போ கரெக்டான ஹோப்புக்கு வர்றாரு பாருங்க. தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கைகளை தட்டி தேவனை ஆமென் சொல்லுங்களேன். சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்ன புலம்ப வைக்கிறது? they give a hope. சுற்றி இருக்கிற சூழ்நிலை என்ன சொல்லுது? உன் கூட அவர் இருந்தார்னா உனக்கு ஏன் இப்படி நடக்குது? உனக்கு மட்டும் அவர் சொன்னது நடந்துச்சுன்னா உனக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம் ஆகுது? ஏன் இவ்வளோ ரிஜெக்ஷன் ஆகுது? ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குதுன்னு எல்லாம் சொல்றத நான் அந்த ஹோப்பை எடுக்க எடுக்க கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அடுத்து சொல்றாரு, ஆனால் 5ஆம் வசனம், ஏன் நீ கலங்குகிறாய், ஏன் நீ எனக்குள் திகங்குகிறாய்? நீ பார்க்க வேண்டியது அவர்களை நோக்கி அல்ல, நீ பார்க்க வேண்டியது உன் நம்பிக்கையாகிய தேவனை நோக்கி நீ காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் அவரை இன்னும் துதிப்பேன். கை தட்டி தேவனை மகிமைப்படுத்த ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த இந்த நம்பிக்கை இவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணத்தான் அதை மேற்கொள்ள முடியும். அதுவும் ஒரு நம்பிக்கை. they also give a hope, he also gives a hope. ஆமென் சொல்லுங்களேன். எதை நோக்கி இருக்கிறோமோ அதுதான் நம்மளை வாழ வைக்கும். அதை நோக்கி இருக்கிறோம் என்றால், சுற்றி இருக்கிறதை நோக்கி இருக்கிறோம் என்றால் கண்ணீரே உணவாயிற்று. ஆனால் இவரை நோக்கி இருந்தால், அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் அவரை போற்றுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு பெரிய ரகசியம். கிறிஸ்துவானவர் தான் என் நம்பிக்கைன்றது பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை புரியாதவர்கள் இவரை அனுபவிக்க தேடுவதே இல்லை. நான் பார்த்திருக்கிறேன். there are many people who don't even understand this mystery and don't even want to understand. இதை புரிந்து கொள்ள, இதை அனுபவிக்க விரும்புவதே இல்லை. உலகத்தாரை போல வாழ விரும்புகிறார்கள். அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் நல்லா இருக்கணும், நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கணும், பொருளாதாரம் நல்லா, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அவங்க ஹோப்ஃபுல்லாக இருப்பாங்க. வாட் மேக்ஸ் யூ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வேர்ல்டு? இந்த உலகத்திலிருந்து உங்களை எது வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது? எது வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது? ஆபக்கூக்கில் அவர் எழுதுகிறார், எதுவுமே இல்லைனால நான் ஜாலியாக இருப்பேன். என்ன ஜாலி, என்ன ஹாப்பி, என்ன ஹோப்பு எனக்குள்ள இருக்கிறாரு. என் கைதட்டி தேவனை மகிமைப்படுத்த, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் என் முகத்துக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு. ஆமென். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. கவனிங்கள் பிரியமானவர்களே, கிரைஸ்ட் in you is the hope. உங்கள் ஹோப்பே கிரைஸ்ட் தான். உங்க ஹோப் சிச்சுவேஷன் அல்ல, உங்க ஹோப் பேங்க் பேலன்ஸ் அல்ல. if you're still living with that hope, that's a shakeable hope. அது அசையக்கூடிய ஒரு நம்பிக்கை. இப்படின்றதுக்குள்ள காணாம போயிடும். you'll become hopeless.
உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவாக இருந்தால் எதுவும் உங்களை அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்க, அசைவுற விட மாட்டீ. சொல்லுங்க, என்னை அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. ஆத்துமா, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மையாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மையாகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே. அசைவுற விட மாட்டீ, என்னை அசைவுற விட மாட்டீ. ஓ, என்னை அசைவுற விட மாட்டீ. எக்காலத்திலும் எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டே, என்னை அசைவுற விட மாட்டே. என் ஆத்மா உம்மை நோக்கி, என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. என் ஆத்மா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே. இந்த ரகசியம் புரிஞ்சதுனாலதான் சங்கீதக்காரன் அந்த சங்கீதத்தை எழுதினவர், நான் மானானது நீருடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறதுன்னா புரியுதா உங்களுக்கு? கதறதுன்னா எப்படி? ஜீசஸ் எனக்கு உதவி செய்யுங்க, இதுவா கதறது? சொல்லுங்க. கதறுகிறதுனா புரியுதா? கதறத பார்த்துருக்கீங்களா? ஐயோ அம்மானு, அதான் கதறது. ஆண்டவர் சமூகத்தில் அவன் சொல்ல, மானானது எப்படி நீரோடை வாஞ்சித்து கதறுகிறதோ, என் நம்பிக்கையாகி உண்மை அனுபவிக்க நான் கதறுகிறேன். Only if you experience that, if you want to experience that, நீங்க அதற்காக பிரயாசப்படுவீர்கள், அதற்காக மெனக்கிடுவீர்கள். வாயை திறப்பீங்க, கையை தூக்குவீங்க, சத்தத்தை உயர்த்துவீங்க, எண்ணங்களை சிறப்பிடிப்பீங்க. இங்கிருந்து யாராவது உங்களை முக்கணும்னு அவசியமே இல்லை. You will want to enjoy that hope. கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் தான் என் நம்பிக்கை. அவளை எதிர்த்து நிற்கிற நம்பிக்கை நான் உடைச்சு ஒரு நாள் சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா. அவர் தான் என் நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ரகசியம் எனக்குள்ள இருக்கிறவரை அனுபவிக்கிறதுக்காக எங்கேயோ இல்லை, கிறிஸ்துவானவர் எங்கேயோ வாசமா இருக்கல. கிறிஸ்துவானவர் மேல இருந்து ஜன்னல் வழியா, சிலர்லாம் அப்படித்தான் நம்ம பாடும் போது ஆராதிக்கும் போது தான் கர்த்தர் எப்படியோ அப்படி ஜன்னல் வழியா கதவு வழியா உள்ள வந்துருவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிறாரை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். And the more you worship him, the more you sing. நாம் ஏன் பாட 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 ஏன் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கோம்? ஆராதிக்கிற சபையா நாம் ஏன் இருக்கோம் தெரியுமா? நம்ம the more you sing, the more you experience him. எவ்வளவுக்கு அதிகமாய் பாடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அனுபவிக்கிறீர்கள். ஆனா உள்ளே இருந்து வெளியே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், வெளியே இருந்து உள்ளே இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எங்கேயோ உட்கார்ந்து பாடி அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போகிற இடங்கள் எல்லாம் வந்து அவர்கள் சொல்லுகிற சாட்சி, வெளியே இருந்து உள்ளே இருக்கிறார்கள், உள்ளே இருந்து அவன் சொல்லுங்களேன்
அவர் தாங்க உங்க ஹோப்பு, உங்களுக்குள்ள இருக்கிறாரு. we thrive to enjoy that hope. பாடுறோம், துதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், அவர் அனுபவிக்கிறதுக்காக. அவர் உள்ள இருந்து பேசுற சத்தத்தை, அதுதான் நம்ம ஹோப். உள்ள இருந்து ஒரு வார்த்தை சொல்லு, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், ஆமென், எதுவுமே சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து அவர் சொல்ல, நீ சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரனாகிலும் குமாரத்தி ஆகிலும் ஒன்றையும் விடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். They will fail and his word will come to pass. அந்த பொய்யான நம்பிக்கைகள் எல்லாம் அவமாக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை மேற்கொள்ளும். கைதட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அதனாலதான் சிலரை பார்த்தா அவங்க இந்த உலகம் மாதிரி வாழ்வாங்க. இந்த ஹோப்பை என்ஜாய் பண்ணவே, and we don't feel like investing in their lives. இவங்க இங்க உள்ள ஹோப்பை நம்பி வாழலை. இவங்களுக்கு உலகத்துக்கு வித்தியாசமே இல்லை. and they don't attempt to, அதுக்கு பிரயாசப்படுவதும் இல்லை. ஆமென். பாடுறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை, கர்த்தருக்கு துதிக்கிறது இல்லை. வந்து ஏதோ ஒரு பதாமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு, வேர் இஸ் யுவர் ஹோப் இன் யூ? எங்க இருக்கிறது உங்க நம்பிக்கை? என் நம்பிக்கை இல்லை, உள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். எங்க இருக்கிறது உங்க நம்பிக்கை? கண்ணை கசக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் கேட்கிறேன், எங்க இருக்கிறது உங்க நம்பிக்கை? கைவிட்டுருவாரா? இதோ உலகத்தின் முடிவு புரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்னங்க உங்க விசேஷம்? என்னங்க உங்களுடைய பலம்? என்னங்க உங்களுடைய ஆசீர்வாதம்? கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே. கிறிஸ்துவானவர் சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் எனக்குள்ளே. திரும்ப சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே. அந்த மகிமையின் ஹோப்பா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஹோப்பா இருக்கிறார். அந்த ஹோப்பு கிறிஸ்து தான். கிறிஸ்து தான் ஹோப்பே. ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்து ஹோப்பு கொடுப்பாரு இல்ல, கிறிஸ்து தான் ஹோப்பே. கிறிஸ்துவானவர் நம்பிக்கையாக இருக்கிறார். கிறிஸ்துவை அனுபவிக்கிறவன் ஹோப்பை அனுபவிப்பான். கிறிஸ்துவை அனுபவிக்கிறவன் ஹோப் ஃபுல்லா இருப்பான். The person who is full of God will be full of hope. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இந்த அனுபவம் உங்களை எல்லா ஹோப்பையும் எதிர்த்து நிற்கிற பலத்தை கொடுக்கும். எல்லா ஹோப்பும், பாதகமான ஹோப்பு, எதிரான ஹோப்பு, உங்களை ஹர்ட் பண்ற ஹோப்பு, டிஸ்கரேஜ் பண்ற ஹோப்பு, எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கிற ஒரு ஹோப் உங்களுக்குள்ள உண்டு பண்ணுவார். நான் இருக்கேன்டா, நீ ஜெயம் எடுப்ப, நீ மேற்கொள்ளுவ, நான் இருக்கேன், அவனை கைவிட மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் பேசுற அந்த சத்தம் தான் விசுவாசத்தை தந்து ஹோப்ஃபுல்லா மாத்தும், சுதந்திரிக்க வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்க கண்ணை இனிமே அந்த ஹோப்ல இருந்து இந்த ஹோப்ல வைக்க போறீங்க? நீங்க எங்கே போனாலும் ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் அவரை அனுபவிச்சிட்டீங்கன்னா, அப்படி ஒரு ஹோப் அனுபவிப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹோப் இருக்கா? இருக்கு, நீங்க அனுபவிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய சவால். நீங்க கோர்ட்லேயே நின்றுகிட்டு இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கண்ணை மூடி ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஹோப். அவளத்தை ரெஃப்யூட் பண்ணி, ஏய் நான் இருக்கேன் அவங்க கூட, உனக்கு எதிரடையான கையெழுத்தை நான் கொலைப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மருத்துவமனையில் இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும், யுவர் ஹார்ட் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் என்றால் இன்ஸ்டன்ட்லி அந்த அவளும் ரெஃப்யூட் ஆயிரும். ஆமென் சொல்லுங்களேன். அவளத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு ஹோப். அகெயின்ஸ்ட் ஆல் ஹோப் ஏப்ரஹாம் இன் ஹோப் பிலீவ்ட். நம்ம ஏன் இவ்வளவு மணிக்கணக்காக ஆராதிக்கிறோம், பாடுறோம்னா அந்த ஹோப்பானவரை என்ஜாய் பண்றதுக்காகத்தான். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்துருங்க, உங்க ஹோப்பானவரை என்ஜாய் பண்ணுங்க, ஹோப்ஃபுல்லா இருங்க. ஆமா, நீங்க உஷ்ணம் வருவதை காணாமல்
இலை பச்சையா இருப்பீர்கள். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனிதரும் மரத்தை போல் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க போகிறோம். உங்க நெஞ்சில கை வச்சலாங்க. எனக்குள்ள ஹோப்பா இருக்கிறீங்க. நான் உங்களை அனுபவிச்சா ஹோப் அனுபவிப்பேன். தயவுசெய்து சிலர்லாம் பாருங்க, எனக்குள்ள ஹோப்பா இருக்கீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்போ கடைசி ஜெபத்துக்கு நீங்க இருக்காம எரிஞ்சு போயிருங்க. நல்ல போல்டா சொல்லுங்க, எனக்குள்ள நீங்க ஹோப்பா இருக்கிறீங்க. நான் உங்களை அனுபவிக்கிறதுனால ஹோப் அனுபவிக்கிறேன். நீங்க தான் என்னுடைய ஹோப்பு. கிறிஸ்துவானவர். அது சாதாரண ஹோப் இல்லை, குளோரிக்கான ஹோப்பு. எனக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் இருக்கு. எனக்காக மகிமையான திட்டங்கள் இருக்கிறது. எனக்காக மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறவர் உன்னதமான கர்த்தர், மகிமையின் ராஜா. நான் உண்மை அனுபவிப்பேன், ஹோப் அனுபவிப்பேன். எதிர்மறையான ஹோப்பை மேற்கொள்ளுவேன். சூழ்நிலை தருகிற ஹோப்பை மேற்கொள்ளுவேன். இந்த உலகம் மாதிரி நான் வாழ மாட்டேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். என்னை ஹோப்லெஸ்ஸாக காமிக்க மாட்டேன். கை தூக்கி ஆண்டர்கிட்ட அர்ப்பணிச்சு ஆண்டர்கிட்ட சொல்லு. ஒரு 30 seconds to 1 minute நல்ல ஆவியில ஜெபிச்சு going to finish. ராக்லமான் dobrena se e badahantula manamara shikalabara mahantulurubu shikabala manda hatara manabo ekhamahadalara manaba ebrana handuluru monumo shikadana mantikabalara manaba edahadalara manamagadana mahadula baramana mahatulurubu shikamagadana mahadalaraba ekabagadala mana mahaturobo shibrana handalara kana magadana mahantrukubulobo shikana magadala. அந்த ஹோப்பானவரை அனுபவிச்சுட்டு போங்க. ஒரு நிமிஷம் நல்ல வாய் திறந்து பேசி உங்க ஹோப்பானவரை அனுபவிச்சுட்டு போங்க. லேக்ரா நகபதன ஹந்தக்ரபா. உங்க ஹோப்பானவரை நீங்க எங்க போனாலும் அவர் உங்களை கூட வர்றாரு. நீங்க எப்பனாலும் அவரை அணுகலாம், அனுபவிக்கலாம். You will never be hopeless. Shikadana mahadala ramana mahatala raba lebrana handala ramana mahandala. என்ன சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருந்தாலும், ரேகான ஹந்தல ரபா, என்ன சவால் மத்தியிலே நீங்கள் வந்திருந்தாலும், நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அனுப்புகிறேன். Surely there is a hope. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. Your hope shall not be cut off. அவர்தான் உங்க ஹோப். அவர்தான் ஹோப். நம்பிக்கை கட் ஆஃப் ஆகாது. உங்களை விட்டு விலகாது. உங்களை கைவிடாத ஹோப் உங்களுக்குள்ள வராது. நீங்க அவரோட போறீங்க, அவரோட வாழ்றீங்க. அவர் அனுபவிக்க you will be a hopeful person. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில உங்களை அனுபவிச்சதுனால நாங்கள் ஹோப் அனுபவிச்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் ஏன் கலங்கணும், ஏன் புலம்பணும்? தேவனை நோக்கி அமர்ந்திருப்பேன். நான் இன்னும் துதிப்பேன். என் ரட்சிப்பின் தேவனை நான் இன்னும் துதிப்பேன். என்னை காப்பாற்றுகிற என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன். என்னை விடுவிக்கிற என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன். எனக்கு வெற்றி தருகிற என் தேவனை நான் இன்னும் துதிப்பேன். ஏன்னா என் கண்கள் இனி வெளியே இல்லை, உள்ளே நோக்கி இருக்கிறது. என் தேவனை நோக்கி இருக்கிறது, கிறிஸ்துவானவரை நோக்கி இருக்கிறது. இதை நோக்கி இருக்கிற ஒவ்வொருடைய முகமும் பிரகாசிப்பிக்க போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றங்கள் உண்டாகிறதற்காக நன்றி. நீர் வெற்றி தருகிறதற்காக நன்றி. விடுதலை தருகிறதற்காக நன்றி. இன்றிலிருந்து வாழ்க்கை மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். உள்ள அனுபவிக்கிற இந்த ஹோப்பு அவங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பாதிக்க போகிறது. எல்லா பாதகங்களும் சாதகமாய் மாறப்போகிறது. Everything around will become hopeful because of their hope inside. மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.